இவர்கள் மூவரும் நேற்று முன்தினம் இரவு மல்லூர் அருகே கெஜ்ஜல் நாயக்கன்பட்டி காட்டுவளவு பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அவர்களுடன் தொடர்புடைய சீலநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனும் அங்கு வந்துள்ளார். அப்போது மது போதையில் இருந்த அந்த 3 சிறுவர்களுக்கும் அந்த 17 வயது சிறுவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அந்த 17 வயது சிறுவன் அந்த 3 சிறுவர்களையும் சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த 3 சிறுவர்களும் சேர்ந்து 17 வயது சிறுவனை கத்தியால் சரமாரியாக குத்தியும் முகத்தை சிதைத்தும் கொலை செய்துள்ளனர். நம்ம சேலத்தில் நடந்த இந்த கிரைம் நம்ம சேலம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு தான் ஏற்படுத்தி இருக்குது. அதாவது இந்த கிரைம் பண்ண பசங்களோட ஏஜ் 16 to 20. மேக்ஸிமம் இந்த மாதிரி கிரைம் நடக்கிற ஏஜ் எல்லாமே 16 to 20, 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் இந்த மாதிரி கிரைம் எல்லாமே பண்றாங்க. இதுக்கு முதல் காரணம் போதை. அதாவது மது போதை மட்டும் இல்லாம கஞ்சா போதையும் அளவுக்கு அதிகமாகிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதே அவங்களோட மூளை செயல்திறன் இழந்து இந்த மாதிரி கிரைம்ல நிறைய பேர் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு போதை பொருள் முக்கியமான காரணமா இருந்தாலுமே ரெண்டாவது பெத்தவங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கவனிக்க தவறுனால பிள்ளைங்க பசங்க வழி மாறி போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 16, 17 வயசு பையனுக்கு ஒரு போதைப் பொருள் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிற பட்சம் கண்டிப்பா பெற்றவங்க பிள்ளைங்க பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்டிப்பா கவனிக்கணும். கவனிக்காம விடுறதுனால பிள்ளைங்க வழி மாறி தப்பான சூழ்நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மது போதையும் அதிகப்படியான கஞ்சா போதையும் தடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத தடுக்க முடியும். சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட வேண்டும். கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். சேலத்தில் நடந்த இந்த சம்பவம் சேலத்து மக்கள் மத்தியில சோகத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கு.